கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹீப்ரூ 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அப்பா உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். சகாயர்னா என்ன? துணை செய்கிறவரா இருக்கிறார், உதவி செய்கிறவரா இருக்கிறார், உங்க சுமையை தாங்குகிறவரா இருக்கிறார், இப்படி சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இந்த நாள்ல அப்பா சொல்லுகிற வார்த்தை, நானே உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எவ்வளோ தைரியமா அந்த வார்த்தை வருது பாருங்க. அப்பா உங்களுக்கு சகாயரா இருந்ததுன்னா நீங்களும் அப்படிதான் தைரியமா என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. ஆனா நீங்க அப்படி பேசாம பயந்து கொண்டு இருக்கீங்க. ஏன் பயந்து கொண்டு இருக்கீங்க? அப்பாவை உங்க சகாயரை இன்னும் நீங்க நம்பல. அப்பா சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா உங்க கூட தான் இருக்கிறாங்க. நீங்க தைரியமா சொல்லலாம், அப்பா என்னுடைய சகாயரா இருக்கிறார், அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார். நேத்து கூட பார்த்தோம் சங்கீதம் 121 2ஆம் வசனத்துல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து சகாயம் ஒத்தாசை வரும். அப்பா உங்களுக்கு என்ன சகாயம் தேவையோ அந்த சகாயத்தை, அந்த ஒத்தாசையை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு எந்த காரியத்துல உதவி வேணுமோ எல்லாவற்றையும் செய்ய அப்பா உங்களுக்கு சகாயத்தை அருள்வார். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாம்ஸ் 10th chapter verse 14. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அப்பா எங்க சொல்றாங்க, திக்கற்ற பிள்ளைகள். இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும்னு தெரியல, என் வாழ்க்கையே திக்கற்று போய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, திக்கற்று போயிருக்கீங்களா? உங்களுக்கு சகாயர் நான் தான். உங்களுக்கு உதவி நான் தான் செய்வேன். உங்களுக்கு ஒத்தாசை நான் தான் அனுப்புவேன். உங்க சுமையை நான் தாங்குகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அதே சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாம்ஸ் 54 verse 4. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட கூட இருக்கிறார். இப்ப அப்பா உங்களுக்கு சகாயரா இருந்து உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஒத்தாசை செய்யறாங்களோ அவங்க கூட அப்பா இருப்பாங்க. நான் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லி கொடுத்திருப்பேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே அப்பா ஆசீர்வதிப்பாங்க, உன்னை சபிக்கிறவர்களை அப்பா என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் மந்திர தந்திர கிரியைகள், சதி திட்டங்கள் என்ன செய்தாலும் சரி, நீங்க யுத்தம் பண்ண வேணாம், உங்களுக்காக அப்பா யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். டியூட்டானமி 33rd chapter verse 29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேல் என்ற இடத்துல உங்க பேரை போட்டு படிங்க. நீங்க பாக்கியவான். எல்லா விதத்திலும் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்களை அப்பா இந்த காலை நேரத்துல பாக்கியவனாக பாக்கியவதியாய் மாற்ற போகிறார். பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த பூமியில வாழ்றது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல அப்பா கூட இருக்கிறதுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அப்பா கூட தேவ சமூகத்துல இருப்பீங்க. நாம் எல்லாரும் அப்பாவோட சமூகத்துல நம்ம இருப்போம். இந்த பூமியில வாழ போறது மிஞ்சி போனா 80 வருடமோ 100 வருடம் தான். அதுக்கப்புறம் நித்தியமா அப்பாவால நம்ம ரட்சிக்கப்பட்டு நாம பரலோகத்துல அப்பாவோட கூட இருப்போம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? இன்னைக்கு மனுஷன் சொல்றான், நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன், உன்னால ஒன்னுத்துக்குமே லாய்க்கு கிடையாது, இப்படி அநேக அபச்சொல்களை உங்களை பார்த்து பேசுறாங்க. ஆனா அப்பாவோட வார்த்தை உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, உனக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கு ஒப்பாக யாரல்ல. அவ்வளவு தாளந்தோட அப்பா உங்களை படைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்க தனித்துவம் உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ கிருபைகளை அப்பா உங்களுக்கு அளித்திருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, உனக்கு சகாயம் செய்யும், உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுக்கு துணை செய்யும், உங்க சுமைகளை தாங்கி கொண்டு கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவர்தானா. எல்லாமே அப்பாதான். உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதித்து போடுவாய்.
இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எல்லாம் உங்களுக்கு விரோதமாக என்ன எதிர் வல்லமைகள், என்ன கிரியைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் மிதித்து போடுகிறதுக்கான கிருபைகளை அப்பா தருவாங்க. இன்னைக்கு எல்லாவற்றிலும் அப்பா உங்களுக்கு விடுதலை தர போறாங்க. ரோமர் 16:20 பாத்தீங்கன்னா அப்பாவோட வார்த்தை, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்க காலங்கில நசுக்கி போடுவார். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல உங்களுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, என்ன அசுத்த வல்லமைகள் கிரியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உங்க காலங்கில நசுக்கி போடுவார். நீங்களே அதை மிதித்து போடுவீங்க. இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தீங்க, அந்த பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, கடனை பார்த்து, குடும்பத்துல சமாதான குறைச்சலை பார்த்து, இப்படி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பயந்து கொண்டு இருந்தீங்களோ அந்த எல்லா காரியத்திலிருந்தும் இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு விடுதலை தராங்க. அப்பாவே உங்களுக்கு துணை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்பாவே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அப்படின்னு பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இன்னைக்கு சொல்லிட்டீங்க, நான் தான் என் பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறேன். நான் உதவி செய்வேன், நான் துணை செய்வேன். அவங்களோட சுமையெல்லாம் இந்த நொடியில இருந்து நான் சுமக்க போகிறேன். அப்பாவோட வார்த்தை சொல்லியிருக்கிறார், அப்பா மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவான பிள்ளைகளை பார்த்து இப்ப அப்பா சொல்றாங்க, நீங்க அநேகர் கண்ணீரோட கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. என் கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, வட்டிக்கு மேல வட்டி, அசலுக்கு மேல நான் கட்டிட்டேன், என்னால இனிமேல் முடியாது சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதே போல என்னுடைய மகள் ஐசியூல இருக்காங்க, டாக்டர் ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழந்து கொண்டு வருதுன்னு சொல்றாங்க, ஒரு விடுதலை கிடைக்காதா, என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதே போல என் மகனுக்கும் ஏசப்பா அற்புதம் செய்ய மாட்டாங்களான்னு வேதனையோடு கூட தாயார் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது போல இன்னும் யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்க, மரண தருவாயில இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இப்போது இறங்குகிறது. அப்பாவுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறது. இது மனிதனோட வார்த்தை அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா எதேச்சையா பார்க்கல, உங்களுக்கு அற்புதம் செய்யணும், உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யணும், அவங்கள உயிரோட எழுப்பணும்னு அப்பா சித்த வைத்திருக்காங்க. அதுக்குதான் இப்போ உங்களை பார்க்க வைத்திருக்கிறாங்க. இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை, பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காக. அதே போல எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கால் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புல கரம் தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல வயிற்று வலி என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவோட தழும்புல கரம் தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அதே போல காலில் வெரிகோஸ் அது போன்ற ஒரு வியாதி, இப்பொழுதும் நீங்க கண்ணீரோட பாக்குறீங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அந்த கால்கள்ல அந்த காரியம் இன்னும் போகல என்று சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது அந்த வெரிகோஸ் அந்த வியாதியை இப்பொழுது அப்பா சுகம் தருகிறார். இப்பொழுது இந்த நொடியை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த காலில் இருந்த அந்த தழும்பெல்லாம் மறைந்து நார்மல் காலாய் மாறுகிறது. அதே போல குஷ்டரோகியா பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கும் இப்பொழுதே இந்த நொடியை அப்பா அற்புதம் செய்யறாங்க. விசுவாசத்தோட பாருங்க, இப்போ இந்த நொடியே உங்க குஷ்டம் அப்படியே குழந்தையின் தோலை போல இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க. பிக்ஸ் வியாதி, ஜுரம் வந்தது நிமித்தம் ஜன்னி போன்று உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை, தெய்வீக வல்லமை இறங்குகிறதற்காய், இப்பொழுது இறங்குகிறதற்காய், என்னுடைய நீங்க தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய், குருடர்கள் பார்க்கவும், செவிடர்கள் கேட்கவும், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக. ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு வேதனையோடு கூட பார்க்கிறாங்க. அவங்களுக்கும் நிச்சயமாய் வீட்டை உண்டு பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அவளுக்கு வீட்டை உண்டு பண்ணி தருகிறேன். மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி தரீங்க. குழந்தை இல்லையேன்னு பார்க்கலாம், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். சேஃப் டெலிவரி ஆகணும்னு பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கும் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் என்ற வார்த்தையின்படி அப்ப நீங்களே சேஃப் டெலிவரி பண்ணி அவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு பாக்குறாங்க. இப்பொழுதும் அந்த சமாதான சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமையின் கிரியை கொட்டிந்து கொள்ளுங்க. இப்பொழுது மந்திரதந்திர கிரியை, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த மந்திரதந்திர கிரியைகள் எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக அப்ப விடுதலையை கொடுத்து கொண்டிருக்காங்க. நன்றி. எல்லாவற்றிலிருந்து இந்த நேரத்தில் அப்ப விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க.
இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் எல்லாரும் நீங்க பாக்கியவான்கள். எல்லாருக்கும் அற்புதம் செய்றாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் அற்புதம் செய்றாங்க. தேங்க்யூ ஜீசஸ். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.